27 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்கப்படும். இதுவே இறுதி வாய்ப்பு என தமிழக காங்கிரசுக்கு திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் 41 தொகுதிகள் 2 ராஜ்யசபா எம்பி பதவிகள் வேண்டும் என முதல்வர் ஸ்டாலினிடம் காங்கிரஸ் பொதுச் செயலர் வேணுகோபால் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழியை சென்னையில் சந்தித்து பேசினார். அப்போது 41 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 27 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்க முதல்வர் முன்வந்திருப்பதாக கனிமொழி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுகவினர் கூறும்போது 2024 லோக்சபா தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கிய 9 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. வரும் சட்டசபை தேர்தலில் 9 லோக்சபா தொகுதிகளுக்கு தலா 3 சட்டசபை தொகுதிகள் வீதம் 27 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க திமுக முடிவு செய்துள்ளது. அதுவே இறுதி வாய்ப்பு. அதை ஏற்று உடன்பாட்டுக்கு வருமாறு தலைமை திட்டவட்டமாக கூறிவிட்டது என்றனர்.